ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம வீட்டு வேலையை சட்டுன்னு முடிக்கக்கூடிய ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெயில் காலமாகட்டும் இல்லைனா இப்போது ரம்ஜான் டைம்ன்றனால நம்ம கடல் பாசியெல்லாம் செய்வோம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கட் பண்ணும்போது அங்கங்கே சிதறிடும். எப்பவுமே கடல் பாசிலாம் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கடல் பாசி இந்த மாதிரி பேக்கெட்லேருந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் பல்ஸ் மோட்லேயும் நார்மல் மோட்லேயும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தூளாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கடல் பாசி செய்யும்போது வேணுன்ற அளவு அழகாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வேலையுமே மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் குக்கரோட கேஸ் கட்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கிச்சனில் ஒரு இதில் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த மாதிரி பாத்திரம்லாம் கழுகுனதுக்கப்புறமா ஆகட்டும் இல்லைனா நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம் கையை துடைக்கணுன்னா அப்படியே இந்த மாதிரி நீங்கள் ஒரு டவல் கிச்சன் டவல் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கையை துடைச்சிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம தலைக்கு குத்தக்கூடிய இந்த கிளிப்ஸ் எல்லாமே அழகாக இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்குமே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸோ வேணும்னும் போது நம்மளுக்கு சட்டுன்னு அழகாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கிளிப்புக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹேர் பேண்டுமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள், அந்த மாதிரி ஹேர் பேண்டை நீங்கள் இதில் மாட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பூ போட்டு இந்த மாதிரி டிசைன் உள்ள இந்த ஹேர் பேண்டை இப்போ உள்ளுக்கு இந்த மாதிரி மாட்டிட்டு ஸோ அதனுடைய தலைப்பகுதியை இதுக்குள்ளே, அதாவது கீழ் பொஷன் இருக்குல்ல, அது உள்ளேருந்து எடுத்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா அழகாக லாக் ஆகிடும். அது மட்டும் இல்லை, துணி குத்துறக்கூடிய கிளிப்பை கூட நம்ம இதில் போட்டு மாட்டி வச்சுக்கலாம். வேணும் போது அழகாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் ஜன்னல்லாம் ரொம்ப தூசி படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கட்டமாக இருக்க இந்த ஜன்னல்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை சூப்பராக எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்ற டிப்ஸை சொல்கிறேன். ஸோ அதுக்காக வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் கிடக்கிற சாக்ஸ் 2 இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாக்ஸை கையில் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா கையில் நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரிங்களா அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த இடுக்கு பகுதியில் இருக்க தூசி எல்லாமே சூப்பராக வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லை, அழகாக நம்ம டிவியை கூடி பேக் சைடில் ஆகட்டும் ஃப்ரண்ட் சைடு ஆகட்டும் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் டிவி அப்பப்போ க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் சரி, நீங்கள் அழகாக இதை வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்த இடுக்கு பகுதியில் இருக்க தூசி எல்லாமே அழகாக வந்துடுச்சு. பாருங்கள், இன்னொரு சாக்ஸை கையில் போட்டுட்டு ஸோ டிவியோட இந்த இடம்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சாக்ஸை விரல்களால் லைட்டாக இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா அதில் படிஞ்சிருக்க டஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். இப்போ பாரு, இதோட பேக் சைடு நான் உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு அதிகமாக படிஞ்சிருக்கும். இந்த இடத்துலையுமே அழகாக நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் கட்டெலாம் ரொம்ப துரும்பிடிச்சி போயிருந்துச்சு அப்படின்னா ஈஸியான மெத்தடில் நான் க்ளீன் பண்ணுற சொல்கிற டிப்ஸை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா எந்த அளவுக்கு துரும்பிடிச்சிருக்கு கரை. ஸோ இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கேன், அதாவது கட் பண்ணி ரொம்ப அழுகி போயிடுச்சு அந்த லெமன் தான் எடுத்திருக்கேன். எப்போ நார்மலான லெமனை விட இந்த அழுகி போன லெமனுக்கு கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதே அளவு ஈக்குவலாக புளிப்புத்தன்மையும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு கொற்றால நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதனுடைய சீட்ஸ் எல்லாமே நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீடுகளே இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பேஸ்ட்டு மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்க்கக்கூடிய இந்த லெமன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆகட்டும், கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடாவை சேர்க்க போகிறோம். ஸோ இது 3மே பார்த்திங்கன்னா நல்ல கரையை நீக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், நம்ம கிச்சன் ரூமில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு அழகாக சூப்பராக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ போட்டதுக்கப்புறம் நல்லா கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேஸ்ட் சட்டுன்னு கரையாது. கை விரல்களால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சட்டுன்னு நம்மளுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த ஒரு சொல்யூஷனை வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ்வுமே அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சேர்த்து கை விரலால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல நுரையாக கிடைக்கும். ஸோ இதை ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இப்போ பாருங்கள், இந்த இடம் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த இடமே நல்லா நான் தேய்ச்சி காட்டுறேன். சூப்பராக நல்லா கரையை போக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்தில் நம்ம இந்த கேஸ் கட்டரை சூப்பராக பளிச்சுன்னு ஆக்கிடலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்க லைட்டாக அந்த பிளாக்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய எனாமல் தான்.
அதில இருக்க அந்த இது துரும்பிடிச்ச கரை இல்ல. பட் வந்து கிட்ட காட்டுறேன் பாருங்க. ஸோ அதில இருக்க அந்த எனாமல் மேலே பூசுவாங்கல்ல அந்த ஒயிட் இது அதுதான் வந்து போயிருக்கு. மத்தபடி வந்து துரும்பிடிச்ச கரை எல்லாமே வந்து சூப்பரா போயிடுச்சு. கேஸ் கட்டருமே நல்லா வந்து பளபளன்னு பளிச்சுன்னு மின்னுது பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பா உங்க வீடுகள்லயும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பாருங்க. இந்த மாரி பாத்திரம்லாம் தூக்குறதுக்கு நம்ம இந்த மாரி இடுக்கி வச்சிருப்போம். ஸோ இத வந்து நம்ம இடுக்கியாவும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு சமயத்தில முட்டைகள்லாம் வேக வைக்கிறோம். உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வைக்கிறோம். பாயில் பண்ணுற ஐட்டம்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அழகா இந்த மாரி கரண்டி மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம வீட்ல இந்த மாரி உடைந்து போன இந்த மாரி பிளாஸ்டிக் எந்த ஒரு பாத்திரமாகட்டும், ஸோ இத வந்து வேஸ்ட்டா தூக்கி போடாம அழகா இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கவர் இருந்தா எடுத்துக்கங்க. அதுக்குள்ள இந்த மாரி வச்சுக்கங்க. ஸோ இது வச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வீடியோல காட்டுற மாரியே நீங்க பண்ணுங்க. 2 கவரையுமே அதாவது தலைப்பகுதி 2த்தையுமே வந்து ஒண்ணா புடிச்சிட்டு இந்த மாரி நடுவுல ஒரு வளையல விட்டுட்டு 2 சைடுமே இந்த ஒரு பிடி பகுதிய பிடிச்சு எடுத்துட்டு பேக் சைடா கீழ் பகுதிக்கு நீங்க இத வந்து கட்டி விட்டுறணும். ஸோ அவ்வளோதான். இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்தீங்கன்னா, பூண்டு, உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு, கம்ஃபர்ட் இந்த மாரி பேக்கெட்லாம் வாங்குறோம் அப்படின்னா, அது போட்டுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ குட்டி குட்டி பொருள் ஒரு சிலர் வந்து போட்டு வைக்கிறதுக்கு இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேஸ்கெட் இல்லாத சமயத்தில இந்த மாரி நீங்க கூட அழகா வந்து இத வந்து ஒரு சூப்பரா ஒரு பேஸ்கெட் மாரி இத யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மீனை எப்படி வந்து சூப்பரா வந்து கிளீன் பண்ணுறான்னு சொல்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து மீன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு கத்திரிக்கோல் வச்சுக்கோங்க. கத்திரிக்கோல் ஓரப்பகுதி, துடுப்பு பகுதி அது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெஜிடபிள் பீல் பண்ணுறதுக்கு பீலர் வச்சுருப்போம்ல, ஸோ அத வந்து இந்த மாரி செதில்லாம் எடுக்கிறதுக்கு அழகா நீங்க கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாரி பண்ணும்போது கைக்கு வாட்டமா சட்டுன்னு நம்ம அழகா கிளீன் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான். தலைப்பகுதியிலேருந்து குடல் பகுதி வரைக்கும் இந்த மாரி ஒரு கீறல போட்டிங்கன்னா, உள்ள இருக்க அந்த குடல் எல்லாமே அழகா எடுத்துட்டு, சூப்பரா நம்ம ஃபிஷ்ஷை வந்து கிளீன் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க, ஒட்டறை அடிக்கக்கூடிய இந்த பொருள வச்சு நம்ம ஃபேனை வந்து அழகா இந்த மாரி கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து நான் வீடியோ எடுக்குன்றனால கையில வந்து மொபைல் வச்சிருக்கேன். ஒரு கையில ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒரு ரெக்கைய பிடிச்சிட்டு, இன்னொரு கையில பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டர குச்சிய வச்சு நீங்க இந்த மாரி கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, அதில இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பரா வந்து கிளீன் ஆயிரும். இப்போ பாருங்க, நான் கிளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒட்டர அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த மாரி ஃபேன் கிளீன் பண்ணுறதுக்கும் நீங்க அழகா இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மிக்ஸி ஜாரோட பிளேடு நீண்ட நேரத்துக்கு வரணும். நம்ம கரண்ட்ட சேவ் பண்ணணும். சட்டுன்னு வந்து சட்னி அரைக்கணும்னா இந்த மாரி அரைச்சு பாருங்க. ஸோ எப்பவுமே வந்து மிக்ஸி ஜார்ல இது எல்லாமே சட்னி அரைக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து மெயின் வந்து தண்ணி எதுவுமே நீங்க சேர்க்கக்கூடாது. சேர்க்காம ஃபர்ஸ்ட்டு வந்து பல்ஸ் மூலியம், நார்மல் மூலியம் ஜஸ்ட் ஒரு 2, 3 செகண்ட் நீங்க சுத்தி எடுத்தீங்கன்னாவே சூப்பரா வந்து நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு கிடைக்கும். இப்போ பாருங்க, அரைச்சதுக்கப்புறம் நம்ம இது காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நீங்க அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து சட்னி நல்லா வந்து நைஸா அரைச்சு கிடைக்கும். நீங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து தண்ணி ஊத்தி அரைச்சிட்டீங்க அப்படின்னா, சட்டுன்னு வந்து சரியா அரைப்பட்டு வராது. எல்லாமே வந்து மெயின் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எல்லாமே வந்து முழுசு முழுசா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க அரைச்சு பாருங்க. நல்லா சூப்பரா வந்து நம்ம அரைச்சு எடுக்கலாம். கரண்டையுமே மிச்சப்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.